ஒரு மனிதர் உயிரோட ஒரு கோழியோட கழுத்தை பிடிச்சுக்கிட்டு அதோட ரெக்கைகளை ஒவ்வொன்றா பிச்சு பிச்சு எரிஞ்சுக்கிட்டே இருந்துக்கிறார். இந்த மனிதர்கிட்ட இருந்து எப்படிதான் நம்ம தப்பிக்கலாம்னு சொல்லி அந்த கோழி முயற்சி செய்யுது. இருந்தாலும் முழு ரெக்கையும் பிச்சு எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சில மக்கள், அந்த கோழி பாவம் இல்லையா, துடிதுடிக்க ஏன் உயிரோடு அந்த ரெக்கையை பிச்சு எரியறன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பதிலே சொல்லாம முழு இறக்கையுமே பிச்சு எரிஞ்சிருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த கோழியை கீழே தூக்கி எரிஞ்சிட்டு தன் கையில் இருக்கக்கூடிய கம்பு, சோளம் போன்ற தானியங்களை அந்த கோழிக்கு முன்னால் நீட்டார். இவரிடமிருந்து எப்படிதான் தப்பிக்கலாம் என்று இருந்த அந்த கோழி மீண்டும் இவரை நோக்கியே திரும்பி வருகிறது. வந்து அவர் கையில் இருக்கக்கூடிய கம்பு, சோளங்களை, தானியங்களை கொத்தி சாப்பிடுகிறது. இதை பார்த்த அந்த மனிதர்கள் ஆச்சரியத்தோடு அவரிடம் கேட்கிறார்கள், இதற்கு என்ன விளக்கம் என்று. அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், இப்படித்தான் நம்மை ஆட்சி புரியும் அரசியல்வாதிகள் 4.5 வருடம் இந்த மக்களுடைய ரெக்கைகளை, ரத்தங்களை பிச்சு எரிந்து கொண்டிருக்கின்றார்கள். கடைசி அரை வருடம் சிலிண்டர் 2-3 தருகின்றேன், இலவசமாக அதை தருகின்றேன், இலவசமாக இதை தருகின்றேன், ஓட்டுக்கு இவ்வளவு பணம் தருகின்றேன் என்று 6 மாதம் மட்டும் கையில் தானியங்களை வைப்பது போன்று வைக்கின்றார்கள். அதையும் இந்த கோழி போன்று நம்முடைய மக்கள் நம்பி மீண்டும் அவனையே தேர்ந்தெடுக்கின்றார்கள். இதுதான் இந்த மக்களுடைய 4.5 வருட நிலைமை. இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர் தகவலை தெரிவித்திருக்கின்றார். அன்பார்ந்த சகோதரர்களை, சிந்திப்பீர், செயல்படுவீர். யார் நமக்கு சிறந்த ஆட்சியாளராக வந்தால் நம்முடைய மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள் என்பதை முடிவு செய்துவிட்டு நீங்கள் உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். நன்றி.